Alhamdulillahi Rabbil Alameen wal-aqibatu lil-muttaqin wassalatu wassalamu ala Rasulillahi wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Qala nabiyyuna sallallahu alayhi wa sallam fa inna asdaqal hadithi kitabullah wa ahsanal hadi Muhammadin sallallahu alayhi wa sallam wa sharral umuri muhdathatuha wa kullu muhdathatin bid'ah wa kullu bid'atin lalala wa kullu lalalatin finnar. قال رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த உயர்ந்த நல்லற தோழர்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதிலும், குறிப்பாக அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இறை வணக்கத்தை நிறைவு செய்து அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் பேசப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இந்த மார்க்க சபையில் பங்கெடுத்து இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. இங்கு நிகழ்த்தப்படக்கூடிய சொற்பொழிவின் பயனை வல்ல இறைவன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்து அருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறையச்சத்தை ஏற்படுத்தும் மரணமும் மறுமையும் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளும் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் யுக முடிவு நாளுக்கென்று சொல்லக்கூடிய சிறிய அடையாளங்கள் சம்பந்தமான செய்திகளை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் யுக முடிவு நாள் ஏற்படும் போது இந்த உலகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய 10 அடையாளங்கள் சம்பந்தமான செய்திகளை முடிந்த அளவுக்கு சுருக்கமாக இந்த சொற்பொழிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 10 அடையாளங்களை நாம் கேட்பதற்கு முன்பாக ஒரு செய்தியை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துவிட்டு இந்த 10 அடையாளங்களையும் நாம் கேட்க வேண்டும். என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எந்த ஒரு முன்னறிவிப்பை இந்த உலகத்திலே செய்தாலும் நிச்சயமாக இறைவனால் அது இந்த உலகத்திலே நிகழ்த்தப்பட்டுத்தான் இந்த உலகம் முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இந்த 10 அடையாளங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, யுக முடிவு நாள் இந்த உலகத்தில் நெருங்கிக் கொண்டே வரும்போது அல்லாஹுவால் வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய 10 அடையாளங்களில் முதல் அடையாளம் மிகப்பெரிய புகை மூட்டம் ஒன்று இறைவனால் வெளிப்படுத்தப்படும். இந்த புகை மூட்டம் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனினுடைய 44வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அத்துகான், புகை மூட்டம் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் இது சம்பந்தமான ஒரு சில செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அதில் என்ன பேசுகிறான் என்று சொன்னால், ஃபர்தகிப் யௌமல் தாத்தி ஸமாஉ பிதுகான் முபீன், வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை எதிர்பார்ப்பீராக. யஹ்ஷன் நாஸ ஹாதா அதாபுன் அலீம், அது மக்களை மூடிக்கொள்ளும், இதுவே துன்புறுத்தும் வேதனை. ரப்பனா அக்ஸிஃப் அன்னா அதாப இன்னா முஃமினூன், எங்கள் இறைவா எங்களை விட்டும் இந்த வேதனையை சிறிது காலம் எங்களுக்கு நீக்கு என்று இறை மறுப்பாளர்கள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்பதை என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இறை மறுப்பாளர்களும் இந்த புகை மூட்டம் ஏற்படும் போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனினுடைய 44வது அத்தியாயத்திலே இந்த செய்தியை பதிவு செய்து காட்டுகிறான். இது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கூடுதல் விளக்கத்தை சொல்லும் போது, இந்த புகை மூட்டம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், வெறுமனே நாம் ஒரு நெருப்பை மூட்டுகிறோம், அந்த நெருப்பிலே சில புகைகள் வெளிப்படுகிறதே, அந்த மாதிரியான புகையாக இது இருக்காது. எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த புகையை சுவாசிக்கக்கூடிய இறை மறுப்பாளருடைய அந்த உடல்கள் எல்லாம் ஊதி பருமனாக மாறிவிடும். அது மிகப்பெரிய அளவுக்கு துன்புறுத்தும் வேதனையாக ஒவ்வொரு இறை மறுப்பாளர்களுக்கும் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த புகை மூட்டம் சம்பந்தமாக சொல்றாங்க. ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இந்த புகை மூட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் வெறுமனே ஒரு ஜலதோஷம் பிடித்ததை போன்ற என்ன செய்வார்கள், இந்த புகை மூட்டத்தை கடந்து விடுவார்கள். ஆனால் இறை மறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த புகை மூட்டம் என்பது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வேதனையாக அதாபாக இருக்கும். எனவே இறை மறுப்பாளர்கள் கேட்பார்கள், நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம், எங்களை விட்டும் இந்த வேதனையை எங்கள் இறைவாணி நீக்கு என்பதை சொல்லுவாங்க என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்து காட்டுகிறான். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, 2வது 3வது 4வது அடையாளமாக தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படக்கூடிய அடையாளங்கள். அது என்ன என்று சொன்னால், மதீனாவினுடைய கிழக்கே ஒரு பூகம்பம்,
மதீனாவினுடைய மேற்கு திசையிலே ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்திலே ஒரு பூகம்பம் ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தரவில்லை. ஆனா பொதுவா அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க இந்த 3 பூகம்பங்கள் என்ன செய்யும், மதீனாவுக்கு கிழக்கேயும் மேற்கேயும் அரபு தீபகற்பத்தினுடைய பகுதியிலேயும் அந்த பூகம்பம் ஏற்படும். அது எப்படிப்பட்ட பூகம்பமாக இருக்கும் என்று சொன்னால், இதுவரை இந்த உலகம் சந்தித்திராத மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய இந்த அதாபாக அந்த 3 பூகம்பங்களும் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லி கொடுக்கிறாங்க. இது 3ஓடு சேர்த்து 4 அடையாளங்களாக மாறிவிட்டது. இது சம்பந்தமான விரிவான செய்திகளை நம்ம என்ன செய்ய முடியாது, குர்ஆன் ஹதீஸ்ல எடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மேலோட்டமாக இந்த அடையாளத்தை சொல்றாங்க. அதன் பிறகு 5வது அடையாளமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அதிசய பிராணி ஒன்று என்ன செய்யும், இந்த உலகத்திலே இறைவனால் வெளிப்படுத்தப்படும். இந்த உலகத்துல நாம நிறைய பிராணிகளை பார்க்கிறோம். 5 அறிவு கொண்ட, மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அறிவிலை குறைந்திருக்கக்கூடிய 5 அறிவு ஜீவன்களை நிறைய இந்த உலகத்துல பார்க்கிறோம். ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், இது போன்ற நிறைய உயிரினங்கள் இருக்கிறது. ஆனால் இறைவனால் வெளிப்படுத்தக்கூடிய இந்த பிராணி என்பது மனிதர்களிடத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். மனிதர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை எடுத்து சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு பிராணியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிராணியை வெளிப்படுத்துவான். இது 5வது அடையாளம். வித்தியாசமான ஒரு பிராணி, பேசக்கூடிய பிராணி. ஏன்னா உலகத்தில் இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட பிராணி அல்லாஹ் வெளிப்படுத்தவே இல்லை இதுவரைக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த பிராணி வரும்போது அது மனிதர்களிடத்திலே பேசும் என்று சொன்னால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இது அல்லாஹ்வுடைய கியாம நாளின் அடையாளம் என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க 5வது அடையாளமாக சொல்கிறார்கள். அதன் பிறகு 6வது அடையாளமாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான அடையாளம் எது என்று சொன்னால், தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரனுடைய வருகை. இது சம்பந்தமான நிறைய விரிவான செய்திகளை நம்மால் ஹதீஸ்கள்ல பார்க்க முடியும். பொதுவாக இந்த தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதைகளும் மூட பழக்கங்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தஜ்ஜால் என்பவன் என்ன செய்வான் தெரியுமா, மிகப்பெரிய வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்டவனாக பிரம்மாண்டமான உயரம் கொண்டவனாக இருப்பான். அவன் நடுக்கடல்ல போய் நின்றாலும் அவனுடைய அந்த கடல் தண்ணீர் அவனுடைய காலுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் கரண்டை கால் அளவுக்கு தான் இருக்கும். நடுக்கடல் நின்றாலே கரண்டை கால் அளவுக்கு தான் இருக்கும். அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அப்படியே மிகப்பெரிய அந்த சுறா மீன்களை எல்லாம் பிடித்து சூரியன்ல காட்டி அதை சுட்டு சாப்பிடுவான். இப்படி எல்லாம் சில கட்டுக்கதவிகள் மக்கள் மத்தியில நம்பப்படுகிறது. இது குர்ஆனிலேயும் அல்லாஹ்வால் சொல்லப்படவில்லை, நபிகளாரும் தஜ்ஜால் சம்பந்தமான இந்த செய்திகளை சொல்லவில்லை. இது மார்க்கத்தின் பெயரால் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு பொய்யான செய்தி. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க தஜ்ஜால் சம்பந்தமான நிறைய செய்திகளை விரிவாக விருக்கமாக என்ன செஞ்சுட்டாங்க, விளக்கமாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவுல மிம்பர்ல அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க இருக்கும்போது சஹாபாக்களை நோக்கி என்ன செய்யறாங்கன்னா, மிம்பரை அப்படியே தட்டுறாங்க. மிம்பர்ல தட்டிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொல்லிட்டு சொல்றாங்க, தமீமுத்தாரி அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விட்டார்கள். தமீமுத்தாரி அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு மனிதர். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இறை நம்பிக்கை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்திற்குள்ளாக வந்து விட்டார்கள் என்ற அந்த செய்தி வரும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ் சொல்றானே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வரும்போது வரைத்தன் நாஸ யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வை போற்றி புகழுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. அந்த அடிப்படையில நபிகளார் என்ன செய்றாங்க, மிம்பரை தட்டி 3 முறை தட்டிட்டு அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறார்கள். தமீமுத்தாரி அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து விட்டாங்க. எப்படி அவங்க வந்தாங்க தெரியுமாங்கிறத நபிகளார் சொல்றாங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு தஜ்ஜால் சம்பந்தமான நிறைய செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அந்த செய்தியை தமீமுத்தாரி அவர்கள் அப்படியே உண்மையாக அதை கண்டு வந்திருக்கிறார்கள். தன்னுடைய கண்களால் அதை பார்த்து வந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க, தன்னுடைய தோழர்களுக்கு விளக்குறாங்க. எப்படின்னா, ஒரு கடல் பயணத்துல என்ன செய்றாங்க, தமீமுத்தாரி அவர்கள் அவங்களோடு சில இஸ்லாமிய, அதாவது அந்த கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்த சில மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க, ஒரு கூட்டாக பயணத்தை மேற்கொண்டு போறாங்க, கடல் பயணம். அப்படி கடல்ல பயணம் செய்து போகும்போது திடீரென்று என்ன செய்வது என்று சொன்னால், கடலினுடைய அந்த சீதோஷ்ண நிலை வித்தியாசமாக தென்பட்டு அந்த காற்று வேகமாக என்ன செய்யறது, அவங்கள ஒரு தனி தீவுக்கு கொண்டு போய் சேர்த்துருது. அப்ப அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, தீவுக்குள்ளாக என்ன செய்யறாங்க, ஏதாவது உணவு கிடைக்குமா என்பதற்காக உள்ள இறங்கி போறாங்க.
அப்படி போகக்கூடிய நேரத்தில் ஒரு வித்தியாசமான பிராணியை அந்த தீவுக்குள்ளாக தமிமுத்தாரி அவர்களும் அவங்களோடு பயணம் சென்ற அந்த மக்களும் பார்க்கிறாங்க. அப்ப அந்த பிராணி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது அந்த தமிமுத்தாரி அவங்கள்ட்ட பேசுது. எப்படி பேசுது தெரியுமா? தமிமுத்தாரி அவங்க கேட்கிறாங்க, உன் மீது நாசம் உண்டாகட்டும், நீ எப்படிப்பட்ட பிராணி, நீ உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா உடம்பு முழுக்க உடைய ரோமம் முடியாக இருக்கிறது, அதனுடைய வாய்ப்பகுதி எது, அதனுடைய மலத்துவாரம் எது என்பதே தெரியாத அளவுக்கு உடல் முழுக்க அப்படியே ரோமங்களால் சூழ்ந்த ஒரு அருவருக்கத்தக்க பிராணியாக அந்த பிராணி இருக்கிறது. உடனே தமிமுத்தாரி அவங்க சொல்றாங்க, உன் மீது நாசம் உண்டாகட்டும், உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பிராணி சொல்லுகிறது, நான் தான் சஜ்ஜாசா. இந்த தீவில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் உங்களை ஆர்வத்தோடு உங்களை சந்திப்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். எனவே என்ன செய்யுங்க, அந்த மடாலயத்துல போய் அந்த மனிதரை பாருங்கள் அப்படின்னு என்ன செய்யுது, அந்த சஜ்ஜாசா என்று சொல்லக்கூடிய அந்த பிராணி தமிமுத்தாரி அவங்கள்ட்ட பேசு. உடனே என்ன செய்றாங்க, அவங்க உள்ள போய் பார்க்கறாங்க. அங்கே ஒரு மனிதன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய 2 கைகளும் 2 கால்களும் தன்னுடைய தலைகளோடு சேர்த்து அப்படியே விலங்கிடப்பட்டு ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை போய் என்ன செய்றாங்க அப்படின்னா தமிமுத்தாரி அவங்க சந்திக்கிறாங்க. அவன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களும் உலகத்திலே இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்த தஜ்ஜால் அவன்தான். அவனை பார்க்கறாங்க. எப்படி இருக்கான் தெரியுமா? அப்படியே அவனுடைய உடல் தோற்றம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மிகப்பெரிய வெண்மை நிறத்தவனாக, அவனுடைய ஒரு கண்கள் அப்படியே சுருங்கிய திராட்சையை போன்றும், இன்னொரு கண்கள் அப்படியே பச்சை நிற கண்ணாடி கற்களை போன்றும் அவனுடைய அந்த உடல் தோற்றம் இருக்கிறது. மிகப்பெரிய உடல் தடகாத்திரம் உள்ளவனாக வெள்ளை வெளேர் என்ற நிறத்திலே அந்த தஜ்ஜால் இறைவனால் அந்த இடத்திலே விலங்கிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். தஜ்ஜால் பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? சில விஷயங்களை எல்லாம் கேட்கிறான். உங்களில் அரபு குலத்தை சேர்ந்த ஒரு தூதர் வந்துட்டாரா? அவரை அந்த அரபு குலத்தை சார்ந்த மக்களே அவங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்றி இருக்கிறார்களே, அது நடந்து விட்டதா? ஆமா, அரபு குலத்தை சார்ந்த ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் பெயர் முஹம்மது. அவரை அந்த சொந்த அரபு தேசத்தை சார்ந்த மக்களே ஊரை விட்டு வெளியேற்றிட்டாங்க. இதையெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி கேட்கிறாங்க, தபரியா என்று சொல்லக்கூடிய ஏரி நீர் நிரம்பி இருக்கிறதா? உடனே தமிமுத்தாரி அவங்க சொல்றாங்க, அதுல நிறைய நீர் இருக்கிறது, அதிலே மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நிச்சயமாக ஒரு நாள் அந்த ஏரி வற்றி விடும், வறண்டு விடும் என்பதை எல்லாம் தஜ்ஜால் வெளிப்படுத்துகிறான். சொல்லிட்டு சொல்றான், எனக்கு இந்த விலங்கிலே இருந்து ஒரு நாள் இறைவனுடைய கட்டளை வரும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், இந்த விலங்கு அவிழ்க்கப்பட்டு நான் பூமியை நோக்கி விரைந்து செல்லக்கூடியவனாக இருப்பேன் என்பதை தமிமுத்தாரி அவங்கள்ட்ட தஜ்ஜால் வெளி பேசுகிறான். இதை பார்த்த தமிமுத்தாரி அவர்கள் இந்த நிகழ்வையெல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன செய்தியையும் கேட்டுவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறார்கள். தமிமுத்தாரி அவர்கள் நான் சொன்ன செய்தியை உண்மைப்படுத்தி இஸ்லாத்திற்குள்ளாக வந்து விட்டார்கள். இதான் தஜ்ஜாலுடைய அவன் தங்கி இருக்கக்கூடிய இடம். அவன் எங்க தங்கி இருக்கான் என்று சொன்னால், ஏதோ ஒரு கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தீவு பகுதியிலே, கடல் சார்ந்த பகுதியிலே தஜ்ஜால் தங்கி இருக்கிறான். இறைவன் அவனுடைய கட்டளை எப்போது வரும் என்று இறைவனால் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய விலங்கை அவிழ்த்து விடுவான். அப்பொழுது இந்த பூமியை நோக்கி தஜ்ஜால் வந்துடுவான். மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியை நோக்கி தஜ்ஜால் என்ன செய்வான், வெளிப்பட்டு வந்து விடுவான். அப்படி வரும்போது இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க விரிவாக சொல்லி கொடுக்கிறாங்க. என்ன நடக்கும் என்று சொன்னால், தஜ்ஜால் இந்த பூமியை நோக்கி வரும்போது 40 நாட்கள் இந்த உலகத்திலே அவன் பயணிப்பான். அந்த 40 நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவன் கால் பதிக்காத இடமே இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகம் முழுக்க அவன் சுற்றி வருவான். அந்த 40 நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? அவனை சந்திக்கக்கூடிய முதல் நாள் ஒரு வருடத்தை போல இருக்கும், 2வது நாள் ஒரு மாதத்தை போல இருக்கும், 3வது நாள் ஒரு வாரத்தை போல இருக்கும், 4வது நாள் நாம் சந்திக்கக்கூடிய ஏனைய நாட்களை போன்று இருக்கும். அவ்வளவு பெரிய நீட்ட நெடிய காலமாக தஜ்ஜாலினுடைய அந்த குழப்பங்கள் நீடிக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. இப்படி வரக்கூடிய நேரத்தில் அவன் மனிதர்களிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய சோதனை என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஃபித்னாவினுடைய காலகட்டமாக இருக்கும் என்பதை நபிகளார் சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லும் போது, உலகத்திலே இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் தஜ்ஜால் சம்பந்தமான எச்சரிக்கையை தன்னுடைய சமூக மக்களுக்கு எச்சரிக்காமல் இருந்ததில்லை. எல்லாருமே எச்சரிச்சுட்டு போயிட்டாங்க.
அந்தந்த சமூக மக்களுக்கு தஜ்ஜால் என்பவன் வருவான், அவன் உங்களிடத்திலே பெரும் ஃபித்னாக்களை செய்வான், குழப்பத்தை செய்வான். அவன் பின்னால் யார் சென்று விடுகிறீர்களோ அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகம் என்பதை எல்லா நபிமார்களும் எச்சரித்தார்கள். அல்லாஹுடைய ரசூல் அவங்க அதனால தான் நமக்கு அத்தஹியாத் இருப்புல ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர், என் இறைவா மன்னரையின் வேதனையில இருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு. வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மஸீஹு தஜ்ஜாலினுடைய குழப்பத்தில் இருந்தும் எனக்கு பாதுகாப்பை கொடு என்று ஒவ்வொரு கடமையான தொழுகை அல்லாத என எல்லா தொழுகையிலையும், நாம் தொழக்கூடிய கடமையான தொழுகையிலையும் சரி, நாம் எல்லா தொழுகையிலையும் ஓதக்கூடிய அத்தஹியாத் இருப்பிலே இந்த துஆவை நபிகளார் கற்றுக் கொடுத்தாங்க. தஜ்ஜால்ல இருந்து பாதுகாப்பு தேடுங்க. ஏன் பாதுகாப்பு தேடணும் தெரியுமா? அந்த காலகட்டம் அவ்வளவு ஃபித்னாவான காலகட்டமாக இருக்கும். சாதாரணமா கடக்க முடியாத அந்த காலகட்டத்தை நாம நினைக்கிற மாதிரி தஜ்ஜால் வரும்போது நானெல்லாம் ஈமான்ல உறுதியா இருக்கிறேன், அவனுடைய ஃபித்னாக்கள்ல குழப்பத்திலிருந்து நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. நபிமார்களே தஜ்ஜாலுடைய அந்த குழப்பத்திலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டாங்கன்னா அப்ப நம்முடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அற்பத்திலும் அற்பமாக இந்த உலகத்துல இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கிறோம். இன்னைக்கெல்லாம் பெண்கள், இஸ்லாமிய சமூக பெண்கள் குறிபாக்க போறாங்க. பூசாரிட்ட போய், சாமியார்கிட்ட போய் குறி கேட்க போறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க, எங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, தீர்த்து வைங்கன்னு என்ன செய்றாங்க? உலகத்தில சக மனிதன் செய்யக்கூடிய சில ஏமாற்று வேலைகளை நம்பி ஈமானை அடகு வைக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை இன்னைக்கு நிறைய மக்கள் மத்தியில பார்க்கிறோம். இஸ்லாமிய பெண்களை பார்க்கிறோம் அப்படி. ஆனா தஜ்ஜால் என்ன செய்வான் தெரியுமா? அவனுடைய குழப்பம் எல்லாம் உச்சத்திலும் உச்சபட்சமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், வானத்தை பார்த்து மலையை பொழி என்று தஜ்ஜால் சொல்லுவான், வானம் மலையை பொழியும். பூமியை பார்த்து சொல்லுவான், உன்னுடைய விளைச்சலை வெளிப்படுத்து என்று சொல்லுவான், பூமி தன்னுடைய விளைச்சலை வெளிப்படுத்தும். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அழைத்து 2 கூறாக பிளந்து மீண்டும் அவனை எழுந்து வா என்று தஜ்ஜால் அழைப்பான். அந்த மனிதன் உயிரோடு சிரித்துக் கொண்டு எழுந்து வருவான். இந்த ஃபித்னாவெல்லாம் பார்க்கும்போது ஈமானை இழக்காம எந்த மனிதனாலும் கடக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் ஒரு கயிறை எடுத்து கட்டி போட்டு விடுவான். ஏன் கட்டி போடுறான்? தஜ்ஜாலுடைய அழகுக்கும் அவன் செய்யக்கூடிய ஃபித்னாவிற்கும் மயங்கி எங்களுடைய குடும்ப பெண்கள் எல்லாம் அவன் பின்னால் ஓடி விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் இதை செய்வார்கள் என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஃபித்னாவான காலகட்டமா இருக்கும். இந்த ஃபித்னாவான காலகட்டம் நிகழும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. அந்த காலகட்டம் ஏற்படும் போது ஆடுதான் உங்களுக்கு சிறந்த செல்வமாக இருக்கும். இன்னைக்கு நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள், நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், வீடு மாட மாளிகைகள், இதெல்லாம் சிறந்த செல்வம் கிடையாது. உலகத்திலே இறைவனால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் எந்த தொழிலை செய்தார்களோ அப்படிப்பட்ட ஆடு மேய்க்கக்கூடிய தொழில்தான் உங்களுக்கு சிறந்த தொழில். ஏன் தெரியுமா? அந்த ஆட்டை பத்தி கொண்டு எங்கோ காடு மலைன்னு போய் அந்த ஆட்டிலே கிடக்கக்கூடிய பாலை கறந்து குடித்துக் கொண்டு உங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விடுங்கள் என்பதை நபிகளார் எச்சரிக்கை செஞ்சாங்க. அப்படிப்பட்ட காலம் தஜ்ஜாலுடைய அந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, தஜ்ஜால் வருவான், வந்து என்ன செய்வான் தெரியுமா? மக்களினுடைய செல்வங்களை எல்லாம் அப்படியே பறித்து விடுவான். மக்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய, சேமித்து வைக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் அவன் தன்னளவிலே எடுத்துக்கொள்வான். அவன் இடத்துல மட்டும்தான் உணவும் செல்வங்களும் இருக்கும். வேறு உலகமே வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கும். அவன் பக்கத்துல பார்த்தோம்னா நிறைய செல்வங்களும் உணவுப் பொருட்களும் தஜ்ஜாலுடைய கூட்டத்தில் இருக்கும், யூதர்களுடைய கையில இருக்கும். ஆனால் உலக மக்கள் எல்லாம் வறுமையால் வாடிக்கொண்டிருப்பார்கள். இந்த உயிர் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக வேண்டி, தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தஜ்ஜால் பின்னால் சென்று என்ன செய்வார்கள்? அவன் சொல்வதை கேட்டு ஈமானை இழந்து விடுவார்கள். இதெல்லாம் நாம எப்படி நடக்கும்னு யோசிக்கிறோமா? என்னுடைய செல்வத்தை எப்படி தஜ்ஜால் எடுப்பான்? நான் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வத்தை எப்படி தஜ்ஜால் எடுத்துட்டு விடுவான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமே. ஒரே ஒரு உலகத்தினுடைய இந்த கரண்ட் டெக்னாலஜி என்ன சொல்லுது தெரியுமா? இன்னைக்கு நாம எல்லாம் இந்த பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறோமா இல்லையா? நிறைய எல்லா மக்களுமே அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறோம். இந்த பேங்கினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் யூதர்கள் கையில தான் இருக்குது. இன்னும் காலங்கள் கடக்க 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 கையில காசு புழங்காது, எல்லாமே டிஜிட்டல் மணியாக மாறிவிடும். எல்லாமே என்ன செய்யும்? ஆன்லைன் டிரான்சாக்சன் தான். இப்படிப்பட்ட நேரத்தில் கையில காசு இருக்காது.
இந்த ஒட்டுமொத்த வங்கிகளையும் தன்னளவில் வைத்திருக்கக்கூடிய யூதன் இருக்கிறானே, இந்த யூதர்களில் ஒருவனாகத்தான் தஜ்ஜாலே வருவான். அம்புட்டு பேங்க் பேலன்ஸையும் தன்னளவில் அவன் எடுத்துக்கொள்வான். கடைசியில செல்வம் இல்லாமல் நிருகதியாக நடு ரோட்ல நிக்க வேண்டியதுதான். தஜ்ஜால் என்ன செய்வான் தெரியுமா? அந்த உயிர் பயத்தை ஏற்படுத்தி, பசி கொடுமையை ஏற்படுத்தி, மக்களை ஈமானை இழக்க செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விடுவான். இதெல்லாம் இந்த உலகத்துல நடக்கும். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, இந்த தஜ்ஜால் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வான் என்று சொன்னால், தன்னுடைய வலது கரத்திலே நெருப்பையும் இடது கரத்திலே நீரையும் வைத்திருப்பான். மக்களை அழைப்பான், நெருப்பை நீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பான். மக்கள் எல்லாம் அவன் வைத்திருக்கக்கூடிய நீரை நோக்கி செல்வார்கள். சில மக்கள் நெருப்பை நோக்கி செல்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, நீங்கள் நெருப்பை தேர்ந்தெடுக்காமல், அதாவது நீரை தேர்ந்தெடுக்காமல் நெருப்பை தேர்ந்தெடுங்கள். ஏன் தெரியுமா? நீர் என்பது நரகத்தினுடைய நெருப்பாக இருக்கும். அவன் வைத்திருக்கக்கூடிய நெருப்பு தான் உங்களுக்கு இன்பகரமான அல்லாஹ்வுடைய அந்த நீராக இருக்கும். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, நெருப்பை தேர்ந்தெடுங்கள் என்பதையும் நமக்கு வழிகாட்டி விட்டுட்டு போனாங்க. இப்ப இப்படியான குழப்பம் எல்லாம் தஜ்ஜால் வாழக்கூடிய காலகட்டத்தில் பெரும் ஃபித்னாவான குழப்பங்கள் இந்த உலகத்திலே நிகழும். மக்கள் ஈமானை இழந்து, தன்னுடைய மார்க்கத்தை இழந்து தஜ்ஜால் பின்னால் நிறைய மக்கள் சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தஜ்ஜாலை கொல்வதற்காகவே அல்லாஹ் அனுப்புகிறார். பொதுவா இஸ்லாமிய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கவில்லை, அவங்க சிலுவையிலே அறையப்படவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னளவிலே அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான். எப்பொழுது அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்குவான் என்று சொன்னால், தஜ்ஜாலினுடைய குழப்பம் உச்சபட்சமாக இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். எதற்கு அனுப்புகிறான்? தஜ்ஜாலை கொல்வதற்காகவே அனுப்புகிறான். எப்படி வர்றாங்க என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில இருந்து 2 மலக்குமாருடைய ரெக்கைகளில் தன்னுடைய 2 கைகளை வைத்துக்கொண்டு, அழகிய குங்கும சாயம் பூசப்பட்ட அந்த ஆடையை அணிந்து, தலையில இருந்து நீர் சொட்டக்கூடியவர்களாக வானத்தில இருந்து சிரியாவில இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய வெள்ளை மினாராக்கு மத்தியிலே வானத்தில இருந்து இறங்கி வருவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வந்து, அந்த இடத்தில் அந்த வெள்ளை மாளிகையில் பள்ளிவாசலில் தொழுகை நடக்கும். அங்கே தலைமை இமாமாக இருக்கக்கூடிய மனிதர் சொல்லுவார், நீங்கள் எங்களுக்கு தலைமை ஏற்று தொழுகை வையுங்கள் என்று சொல்லும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, நான் தூதராக வரவில்லை, உங்களுக்கென்று அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவங்க மௌத்தாயிட்டாங்க, நான் உங்களில் ஒருவனாகத்தான் வந்திருக்கிறேன். எனவே உங்களில் இப்பொழுது யார் தலைவராக இருக்கிறீங்களோ நீங்க தான் தொலை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களாக நின்று ஜமாத்தாக தொழுகையை முடிப்பார்கள். தொழுகையை முடித்த பிறகு தஜ்ஜாலை தேடி என்ன செய்வார்கள் என்று சொன்னால், உலகத்திலே விரைந்து செல்வார்கள். இப்ப தஜ்ஜால் எங்க இருக்கிறானோ அங்க தேடி அவங்க போவாங்க. இப்ப தஜ்ஜால் எங்க இருப்பான் என்று சொன்னால், அவன் மதீனாவை நோக்கி செல்லுவான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, அன்றைய தினத்தில் மதீனாவுக்கு 7 வாசல்கள் இருக்கும், அவனால் எந்த வாசல் வழியாகவும் உள்ளே நுழைய முடியாது. மலக்குமார்கள் கைகளில் வாளை வைத்துக் கொண்டு தஜ்ஜாலை விரட்டி அடிப்பார்கள். அவன் மதீனாவுக்குள்ளேயும் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளேயும் அவன் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அதே மாதிரி பைத்துல் முகத்தஸ்குள்ளேயும் அவனால் செல்ல முடியாது. அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் மலக்குமார்கள் தஜ்ஜாலினுடைய அந்த முகத்தை சிரியாவை நோக்கி திருப்பி விடுவார்கள். சிரியாவின் பக்கம் போவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே சிரியாவில் இருக்கக்கூடிய லுத்து என்று சொல்லக்கூடிய இடத்தில் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். எப்படி கொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த தஜ்ஜால் எப்படி தண்ணீரில் உப்பை கரைத்தால் உப்பு கரையுமோ அது மாதிரி கரைவான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் தான் தஜ்ஜாலை கொல்லுவாங்க. அப்படியே விட்டுட்டா அவன் அப்படியே கரைஞ்சு மண்ணோட மண்ணா போயிடுவான். இருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியதற்குரிய நோக்கத்தை, காரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றுகிறான். தஜ்ஜாலை தன்னுடைய கரத்தின் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்வார்கள். தஜ்ஜாலுடைய ஆட்டம் எல்லாம் அடங்கி போயிடும். தஜ்ஜால் இந்த உலகத்தை விட்டு மௌத்தா போயிடுவான். அப்படிப்பட்ட நேரத்தில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் மிக சிறந்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியை அவங்க கொடுப்பாங்க. மக்களை நோக்கி அழைப்பார்கள், தாவா பணியை செய்வார்கள். என்னை கடவுள் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய், நான் கடவுள் அல்ல, நான் அல்லாஹ்வினுடைய அடிமை, அல்லாஹ் தான் நித்திய ஜீவன், அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் என்பதை தன்னுடைய அந்த கடவுள் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு அவர்கள் தாவத்து செய்து நிறைய மக்களை இஸ்லாத்தின் பால் வென்றெடுப்பார்கள்.
ஒரு பெரும் கூட்டத்தை அந்த 7 ஆண்டு கால அந்த ஆட்சியிலே அவர்கள் கொண்டு வருவார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் ஒரு அநியாயக்கார கூட்டத்தை வெளிப்படுத்துகிறான். தஜ்ஜாலுடைய குழப்பமே பெரும் குழப்பமாக இருக்கும். அவனுடைய மௌத்துக்கு பிறகு 7 ஆண்டுகள் நிம்மதியாக வாழ்ந்த மக்கள், ஈமானோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலைமையிலே கட்டுப்பட்டு வாழ்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக மீண்டும் அல்லாஹ்வால் ஒரு அநியாயக்கார கூட்டத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அதுதான் யஜூஜ் மஹ்ஜூஜ் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அவங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்லயே நமக்கு பாடம் நடத்துறான். அதாவது யஜூஜ் மஹ்ஜூஜ் என்று சொல்லக்கூடிய கூட்டம் ஒரு மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்குள்ளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாழ்றாங்க என்று சொன்னால், மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் மீது அநியாயம் செய்து கொண்டு அந்த அநியாயக்கார கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் உலகத்தை சுற்றி வந்த ஒரு மனிதர், அவருடைய பேர் சரியான ஞாபகம் இல்லை, அவர் என்ன செய்றார் என்று சொன்னால், அந்த மக்களை அந்த ஊர் பகுதிக்கு போகும்போது அவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அநியாயக்கார கூட்டம் இருக்குது, நீங்க என்ன செய்யுங்க, அந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்துருங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்க செய்யறோம், உங்களுக்கு பொருளாதாரம் வேணுமா, செல்வம் வேணுமா, என்ன வேணாலும் செய்யறோம், அந்த மக்களுடைய அந்த அநியாயக்கார கூட்டத்தில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுங்க, ஒரு திரையை போட்டு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா, துல்கர்னை என்று சொல்லக்கூடிய அந்த நல்லடியார் சொல்லுகிறார், நீங்க எனக்கு பலத்தால் உதவுங்கள், உங்களுடைய கரத்தை கொண்டு என்ன செய்ய, எனக்கு பலத்தை கொண்டு உதவுங்கள், உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இரும்பு அந்த பாலங்களை எல்லாம் கொண்டு வாங்க, அந்த செம்பு கட்டிகளை எல்லாம் கொண்டு வாங்க, அதனை உருக்கி என்ன செய்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பை நான் அவர்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர் இரும்பு திரையை கொண்டு ஒரு தடுப்பை ஏற்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க அந்த தடுப்பு குறித்து சொல்றாங்க, ஒரு ஆடையில் எப்படி வெள்ளை நிற ஆடையில் கருப்பு கோடுகளை போட்டால் எப்படி அந்த ஆடை இருக்குமோ அது மாதிரி லேயராக அடுக்கி ஒரு பெரும் தடுப்பை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வருவது வரைக்கும் அந்த தடுப்பை, இரும்பு தடுப்பை அவர்களால் உடைத்து வெளியே வர முடியாது. அவ்வளவு பெரிய கூட்டம் அந்த தடுப்புக்கு பின்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் இந்த உலகத்துல. ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல? நமக்கு சில சந்தேகம் வரலாம். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள், ஏன் அவங்கள சேட்டலைட்னால பார்க்க முடியல அப்படின்னு நமக்கு தோணலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு சிங்கிள் மேன் வீரப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையுமே ஆட்டி படைச்சானா இல்லையா? ஒரே ஒரு மனிதன் காட்டுக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட பல வருஷமாக தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், அவனால் கண்டுபிடிக்க முடியல. இது அல்லாஹ்வுடைய மறைவாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். யாருனாலையும் என்ன செய்ய முடியாது, அவனை கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்க முடியாது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கட்டளை வரும்போது இறைவனால் அவர்களை அல்லாஹ் வெளியேற்றுவான். அந்த தடுப்பை உடைத்து கொண்டே அவர்கள் ஒவ்வொரு மேட்டு பகுதியில இருந்தும் வேகமாக வெளியே வருவார்கள். அந்த கூட்டம் எப்படி இருக்கும் என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, ஒரு ஏரியை அவங்க கடந்து போவாங்க, தண்ணீர் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஏரியை கடந்து போவாங்க. ஒரு கூட்டம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போயிரும். பின்னாடி இன்னொரு யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் வரும்போது பார்ப்பாங்களாம், இந்த ஏரியில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இருந்திருக்கும் போல, இப்ப ஒரு தண்ணியும் காண வற்றி போயிருச்சு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுடைய கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் கடந்து செல்லும் போது ஒரு ஏரியை வத்தி போகக்கூடிய அளவுக்கு தண்ணீரை எடுத்து குடிக்கிறாங்கன்னா அந்த மக்களுடைய கூட்டம் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய சகஜமான மனிதர்கள் நாளை மறுமையில் ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்கிறான் என்று சொன்னால் யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தை 1000 ஜோடிகளை அல்லாஹ் உள்ளே அனுப்புவான். ஒரு மனிதனுக்கு நிகர் 1000 யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம். அந்த ஒரு ஜோடி எவ்வளவு பேரை பெற்றெடுப்பாங்க தெரியுமா? ஒரு ஆண் பெண் என்ற யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் சேர்ந்தது என்று சொன்னால் 1000 பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். அவ்வளவு பெரிய கூட்டமாக அவங்களுடைய கூட்டம் இருக்கும். வேகமாக என்ன செய்வாங்க, தடுப்பை உடைத்துக் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த மக்களையும் கொலை செய்வதற்காக பூமியிலே விரைந்து வருவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலையிலே போய் தஞ்சம் அடைந்து விடுவார்கள். அந்த மலையை சுற்றிலும் இந்த யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் முற்றுகையிட்டு விடுவார்கள். பல நாட்களாக அந்த முற்றுகை நீடித்துக் கொண்டே இருக்கும். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், என் இறைவா, இந்த அநியாயக்கார கூட்டத்தில் இருந்து எனக்கு நீ பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடு. கொஞ்சம் நேரமாகுது, இன்ஷால்லா 10 அடையாளத்தையும் முடிச்சிருவோம். இன்னைக்கு தான் கடைசி பயான். என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வாங்க,
என் இறைவா இந்த அநியாயக்கார கூட்டத்தில் இருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில இருந்து புழுக்களை அல்லாஹ் அனுப்புறான். மழை பொழிகிற மாதிரி புழுக்கள் எல்லாம் வானத்தில இருந்து கொட்டப்பட்டு அந்த ஒவ்வொரு அநியாயக்கார யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தையும் அப்படியே அழித்தொழிக்கிறது. பூமியில கால் வைக்க முடியாது, ஒரு மனிதன் இறங்கி பூமியில கால் வைக்க முடியாத அளவுக்கு எந்த விதமான இடமும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ஜனாசாக்கள் உடல்கள் எல்லாம் பூமி முழுக்க பறந்திருக்கிறது என்பதை நபிகளார் சொல்றாங்க. மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, என் இறைவா இந்த உடல்களை எல்லாம் இந்த பூமியில இருந்து தூக்கி எறிந்து விட்டு இந்த பூமியை சுத்தப்படுத்து. அல்லாஹ் மீண்டும் ஒரு பறவையை அனுப்புகிறான். முதல்ல அனுப்புனது புழுக்கள், அதெல்லாம் யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தை மரணிக்க செய்து விடுகிறது. மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டகத்தினுடைய வளைந்த கழுத்துடைய பறவைகளை அனுப்பி எல்லா யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தையும் அந்த உடல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்கோ கொண்டு போய் வீசி விடுகிறது. அல்லாஹ் ஒரு மலையை கொடுக்கிறான், அல்லாஹுடைய பரக்கத்தை பெற்ற மலை. அந்த மலை இந்த பூமியில விழும், அந்த மலை துளி படாத எந்த ஒரு நிலப்பரப்புமே இல்லாத அளவிற்கு ஒட்டுமொத்த பூமியையுமே அந்த மலை நலைக்கும் என்பதை நபிகளார் சொல்றாங்க. அந்த மலை பெஞ்சிருச்சு அப்படின்னா பூமியே அருள் வளம் பெற்ற பூமியாக மாறிவிடும். ஒரு மாதுளம் பலம் இருக்கும். இன்னைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய மாதுளம் ஒரு கையில் அடக்கிடலாம். ஆனா அந்த பரக்கத்து மிக்க மலையை அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகு இறைவனால் வெளிப்படுத்தக்கூடிய மாதுளம்பழம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பெரும் கூட்டமே அந்த ஒற்றை மாதுளம்பழத்தை சாப்பிடும். அதனுடைய மாதுளம்பழ தோல் இருக்குதே, அதை ஒரு கூட்டமே சேர்ந்து வீட்டினுடைய கூரைகளாக அமைத்துக் கொள்வார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த கனி வர்க்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவான். விளை நிலங்களில் பரக்கத், விளைச்சலில் பரக்கத், பயிர் வகைகளில் பரக்கத், எல்லாத்திலையும் பரக்கத். ஒரு மனிதன் அந்த பாலிலே மாட்டிலே கறக்கக்கூடிய பாலில் ஒரு குடும்பமே சாப்பிடும். ஒட்டகத்தில் கறக்கக்கூடிய பாலில் ஒரு கூட்டமே சாப்பிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் அபிவிருத்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலைக்கு பின்னால் ஏற்படுத்துகிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை அழிக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டே வந்துருச்சு. அல்லாஹுடைய கட்டளை என்ன? உலகத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் பூமியில இருக்க வரைக்கும் உலகத்தை அழிக்க மாட்டாங்கிறது அல்லாஹுடைய கட்டளை. நபிகளார் அதை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூமியில இருக்கிறாங்க, அவங்களை ஈமான் கொண்ட மக்கள் இந்த பூமியின் மேல இருக்கிறாங்க. அப்ப அவங்கள அல்லாஹ் கைப்பற்றணும். எப்படி கைப்பற்றான் தெரியுமா? ஒரு வானத்தில இருந்து ஒரு நுண்ணிய காற்று, மிக மெல்லிசான ஒரு காற்றை எல்லா மனிதர்களுடைய ஈமான் கொண்ட மனிதர்களுடைய அந்த மூக்களையும் அல்லாஹ் சுவாசிக்க செய்கிறான். ஈசா நபியில இருந்து அவங்களோடு ஈமான் கொண்ட எல்லா மக்களும் அந்த காற்றை சுவாசித்து அப்படியே மூர்ச்சையாகி விடுகிறார்கள். பூமிக்கு மேலாக எந்த ஒரு ஈமான் கொண்ட மக்களுமே இப்ப இல்லை. முழுக்க முழுக்க என்ன செய்யப்படுகிறது? இறை மறுப்பாளர்களை கொண்ட பூமியாக இந்த பூமி இருக்கிறது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத மக்கள் தான் இந்த பூமிக்கு மேலாக அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த அடையாளமாக இருக்கக்கூடிய கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியனை அல்லாஹ் மேற்கிலே உதிக்க வைப்பான். இது நம்முடைய பார்வைக்கு வெறுமனே லேசா தெரியலாம். ஆனா சயின்டிபிக்கா இது என்ன சொல்றாங்க தெரியுமா? கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலே உதித்தது என்று சொன்னால் உலகம் வித்தியாசமான சில நிகழ்வுகளை எல்லாம் சந்திக்கும். எப்படி சந்திக்கும் தெரியுமா? இந்த பூமி என்பது கிட்டத்தட்ட 1000 மைல் வேகத்தில் ஒரு மணி நேரத்திற்கு சுழண்டு கொண்டிருக்கிறது. அவ்வளவு வேகத்தில் இந்த பூமி சுத்திக்கிட்டே இருக்குது. இவ்வளவு வேகமாக சுற்றக்கூடிய பூமியை மீண்டும் ஒரு செகண்ட் நிப்பாட்டிட்டு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்த வச்சா தான் இந்த நிகழ்வு நடக்கும். கிழக்குல உதிக்கக்கூடிய சூரியன் மேற்குல உதிக்கணும்னா இந்த நிகழ்வு நடந்தா தான் நடக்கும் அப்படிங்கிறது இந்த அறிவியல் உலகம் சொல்லக்கூடிய நிகழ்வு. இப்ப யோசித்து பாருங்கள், இவ்வளவு வேகமாக சுத்தக்கூடிய பூமி திடீரென்று ஒரு செகண்ட் நின்றுட்டு அப்படியே திரும்ப சுத்தினா என்ன ஆகும்? உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் மிச்சமாக இருக்குமா? உலகத்தின் மேலாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மலைகள் இருக்குமா? உலகத்திற்கு மேலாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் நிலையா இருக்குமா? யோசித்து பாருங்க, ஒண்ணுமே இல்லை. ஒரு ட்ரெயின் அவ்வளவு வேகமாக சென்று கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஒரு மனிதன் குறுக்கால வர, உயிர் உள்ள மனிதன். இன்னைக்கு உயிர் எவ்வளவு புனிதமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட உயிரை கூட இவ்வளவு வேகமாக செல்லக்கூடிய அந்த ட்ரெயினால் காப்பாற்ற முடியாது, நிப்பாட்ட மாட்டான். அவன் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். என்ன காரணம் தெரியுமா? திடீரென்று இவ்வளவு வேகமாக போகக்கூடிய ரயிலை நிப்பாட்டணும் என்று சொன்னால் ரயிலினுடைய அந்த எந்த பெட்டியும் பின்னாடி வராது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல பிச்சுக்கிட்டு போயிடும். இது சடனாக ஒரு நிகழ்வை நிறுத்தினோம் என்று சொன்னால் ஏற்படக்கூடிய நிகழ்வு. ஒரு வேகமாக போகக்கூடிய இயங்கக்கூடிய பொருளை திடீரென்று நிப்பாட்டினோம்னா அது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை சந்திக்கும்.
அப்ப பூமி என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே மிகப்பெரிய வித்தியாசமான நிகழ்வுகளை வெளிப்படுத்தும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இதா ஜுல்சிலத்தில் அருளு ஜில்சாலஹா, பூமி பேரதிர்ச்சியாக குலுக்கப்படும் போது, வஹ்ரஜத்தில் அருள் அஸ்காலஹா, இந்த பூமிக்கு என்னப்பா நேர்ந்தது என்று மனிதன் கேட்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்பொழுது அந்த பூமி எதை அறிவிக்க வேண்டுமோ அதை அவங்களுக்கு அறிவிக்கும். பூமி பேசுங்கிறான் அல்லாஹ். மிகப்பெரிய அளவுக்கு உலகத்திலே ஒன்றுமே இல்லாமல் அந்த பூமி அனைத்தையும் பெயர்த்து எரியுமாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அத்தக்வீர் என்று சொல்லக்கூடிய சுருட்டுதல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அது எப்படி இருக்கும் என்று சொன்னால், இதா ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படும், வ இதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் உதிர்க்கப்படும், வ இதல் ஜிபாலு சுயிரத், மலைகள் எல்லாம் பெயர்க்கப்படும் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த சூரியன் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல உதிக்கும் போது இவ்வளவு பெரிய வித்தியாசமான நிகழ்வுகள், அல்லாஹ்வுடைய அதாபுகள், அதிர்வுகள் இந்த உலகத்தில் ஏற்படும். மலைகள் எல்லாம் பூமிக்கு மேலாக உயர்த்தப்பட்டு ஒன்றோடு ஒன்று மோதவிடப்பட்டு கம்பளிகளை போன்று பஞ்சாய் பறக்கும் என்பதை அல்லாஹ் பேசுகிறான். இவ்வளவு நிகழ்வும் இந்த உலகத்திலே நடக்கும். இப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள ஆரம்பிப்பார்கள். நாங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லிடுறோம், இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லீம்களாக மாறிவிடுகிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு பின்னால் எல்லா இறை மறுப்பாளர்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை பயனளிக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவினுடைய வாசல் அடைச்சிருவான். இனிமேல் பாவ மன்னிப்பு, இனிமேல் அல்லாஹ்வுடைய கருணை பார்வை எல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. அவர்கள் இறை மறுப்பாளர்கள், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள். இந்த நிகழ்வுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியான 10வது அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிறான். யமன் தேசத்திலே புறப்படக்கூடிய ஒரு நெருப்பு எல்லா உலக மக்களை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கும். அதுதான் மஹ்ஷர் என்பதை சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க அந்த ஹதீஸை முடிக்கிறாங்க. யமன் தேசத்திலே ஒரு பெரும் நெருப்பு ஏற்படும். யாராலும் அணைக்க முடியாத நெருப்பு, உலக வல்லரசுகளால் கட்டுப்படுத்த முடியாத நெருப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கடந்த காலத்துல அமெரிக்காவுல ஒரு நெருப்பு ஒன்று ஏற்பட்டுச்சு. திடீரென்று ஒரு விபத்தினால் ஏற்பட்ட நெருப்பு அவ்வளவு பெரிய அமெரிக்க வல்லரசாலேயே, பொருளாதாரத்தில் உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டாலேயே, டெக்னாலஜியினுடைய வளர்ந்திருக்கக்கூடிய நாட்டாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. பல நாட்கள் எரிந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை அது நாசம் செய்து விட்டது. இது அல்லாஹ்வால் மூட்டப்படக்கூடிய நெருப்பு. உலகத்தில் எந்த மனிதனாலும் அதை அணைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, மனிதன் காலையிலே அடைந்தால் காலையிலே அந்த நெருப்பு எரியும், இரவு பொழுதை அடைந்தால் இரவு பொழுதிலேயும் அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அணைக்க முடியாத நெருப்பாக அந்த நெருப்பு இறைவனால் பற்ற வைக்கப்படும். அது மனிதர்களை எல்லாம் அப்படியே ஒன்றாக சேர்க்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து 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 கடைசியாக மனிதர்களை ஒரு இடத்திலே சேர்க்கும். அங்கேதான் மஹ்ஷர் என்ற அந்த நிலை உருவாகும். இந்த 10 அடையாளங்களும் இந்த உலகத்தில் நடக்க போகுது. இது எப்படி நடக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்ன செய்தி நேற்றே சொன்னோம். ஒரு அடையாளம் உங்களில் வெளிப்பட்டு விட்டால் 10 அடையாளங்களும் முத்து மாலையிலிருந்து வெளிப்படக்கூடிய முத்துக்களை போன்று ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே வரும் அப்படின்னு நபிகளார் சொன்னாங்களே. அந்த ஒரு அடையாளம் புகை மூட்டம் ஃபர்ஸ்ட் வெளிப்பட்டுருச்சுன்னா அதோடு டைம் முடிஞ்சு. அதுக்கு மேல என்ன செய்யப்படாது? நாம் அல்லாஹ்வை நோக்கி எவ்வளவுதான் முன்னேற வேண்டும், அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டாலும் அதுக்கு மேல நம்மால் என்ன செய்ய முடியாது? நம்முடைய ஈமான பாதுகாக்க முடியாது. புகை மூட்டம் வரும், நிலநடுக்கம் வரும், தஜ்ஜால் வந்துட்டான்னா என்ன செய்ய போறோம்? தஜ்ஜால் வந்துட்டானா நம்முடைய ஈமான பாதுகாக்க முடியுமா? தஜ்ஜால் வந்துட்டானா நம்முடைய ஈமானை பாதுகாத்து இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ முடியுமா? நிறைய மக்கள் ஈமானை துளைத்து விடுவார்கள், தஜ்ஜால் பின்னால் சென்று விடுவார்கள் என்பதை நபிகளார் சொல்லிக் கொடுக்குறாங்களே. அப்ப இந்த 10 அடையாளத்தையும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த 10 அடையாளங்கள் நிகழ்வதற்குரிய காலம் ரொம்ப நாள் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, நானும் மறுமை நாளும் கஹாக்கதா இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம். இதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களாக சொன்னாங்க, இதை மறுமை நாளாக சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க மரணித்த பிறகு இந்த உலகம் சந்திப்பதெல்லாம் கியாம நாள் தான். எப்ப சொன்னது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன முன்னறிவிப்பு. இன்னைக்கு 1400 ஆண்டு, இவ்வளவு நீட்டமான காலகட்டத்தை கடந்து வாழ்ந்திருக்கிறோம். அப்ப எவ்வளவு, எந்த அளவுக்கு நாம அல்லாஹ்வுடைய உலக அழிவு நாளை நெருங்கிக் கொண்டே வந்துவிட்டோம் என்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைவான வாழ்நாளை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நம்ம வரல,
உலகத்தினுடைய பொருளாதார இன்பங்களை அனுபவித்து உலகத்தினுடைய இன்பகரமான வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் வரவில்லை. அத்துன்யா சிஜ்னுல் முஹ்மின், இது இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சிறைச்சாலை என்பதை நபிகளார் சொன்னாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாளை மறு உலக வாழ்க்கைக்குரிய தயாரிப்புகளை நாம் அதிகமாக சேகரிக்க வேண்டும். அல்லாஹ்வை நோக்கியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கியும் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட இறையச்சம் நம்முடைய ரமலான் மாதம் முழுவதும் தொடர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்தான ஒரு அருட்கொடையான மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். ஏன்னா கடந்த வருடம் அதற்கு முந்தைய வருடம் எல்லாம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருஷம் நம்மளோடு இல்லை. அல்லாஹ்வுடைய மரணத்தை சந்தித்து நிலைத்த வாழ்க்கையை நோக்கி அவங்க பயணப்பட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான்னா இந்த ரமலான் மாசத்தை முழுமையா அடைஞ்சிருவோமா சொல்ல முடியாது. ஈது பெருநாளை கொண்டாடுவோமா சொல்ல முடியாது. இந்த நாளை அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நாளோடு முடிஞ்சிருச்சு, நாளைய நோன்பை வைப்போமாங்கிறது உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட இந்த அல்லாஹுடைய அருள் பொங்கக்கூடிய ரமலான் மாதத்தை பயனுள்ள மாதமாக நாம் கழிக்க வேண்டும். நிறைய மக்களை பார்க்கிறோம், இன்னைக்கு ரமலான் மாதத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள், தூக்கத்திலே வீணடிக்கிறார்கள். இளைய சமூகத்தை பார்த்தால் வீணான விளையாட்டான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு வீணடிக்கிறார்கள். இரவு முழுக்க பைக்கிலே ஊர் சுத்தி கொண்டு பகலிலே தூங்கக்கூடிய ஒரு அவல நிலையோடு இன்னைக்கு இளைஞர் சமூகம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன பயன் இருக்கிறது? அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, ரமலான் மாசத்தை அடைஞ்சும் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் நீ அல்லாஹ்விடத்திலே நஷ்டம் அடைந்தவனுடைய வாழ்க்கை நாசமாகட்டுங்கிறத நபிகள் அதை எச்சரித்தாங்களே. அப்படிப்பட்ட எச்சரிக்கை உணர்வோடு அல்லாஹுடைய பயத்தோடு அல்லாஹுடைய யுக முடிவு நாள் என்பது நம்மை மிக அண்மையில் நெருங்கிக் கொண்டே வருகிறது என்ற அச்சத்தோடு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஒவ்வொரு வாழ்நாளையும் நாம் கடக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட இறையச்சத்தை எப்படி இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு மேலோங்க செய்து வைத்திருக்கிறானோ அதே போன்ற அந்த இறையச்சத்தை ஏனைய 11 மாதங்களிலும் பின்பற்றி நடந்து அல்லாஹுடைய மகத்தான சொர்க்க இன்பத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.